ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த விஷயத்த அதிகமாக நம்ம திங்க் பண்ணுறோமோ, அதை பிலீவ் பண்ணுறோமோ, அதை விஷுவலைஸ் பண்ணுறோமோ, அதை நமக்கு கொண்டு வந்து சேர்க்குற வேலையை இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் கவனித்தோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த விஷயம் நமக்கு இப்போயே வந்துச்சு அப்படின்னா, அதை ஏற்றுக்கிற அளவுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோமா, ரெடியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி நம்மளை வச்சுருக்கும் போது இந்த பிரபஞ்சம் ரொம்ப சீக்கிரமே அதை நமக்கு கொண்டு வந்து சேர்க்குற வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? உதாரணமாக சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் 2 பசங்க இருந்திருக்காங்க. 2 பசங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போர் ஃபேமிலியிலேருந்து வந்த பசங்க. 2 பேருக்குமே பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. பக்கத்து தெருவில் ஒரு பாக்ஸிங் கற்றுத்தர ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருந்திருக்கு. அங்கே போய்ட்டு 2 பேருமே என்ன பண்ணுவாங்களா, டெய்லியும் அங்கே உள்ள எப்படி கோச்சிங் சொல்லித்தராங்க அப்படிங்கிறத ஜன்னல் வழியாக நின்று வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களாம். அதில் ஒரு பையன் என்ன பண்ணான் அப்படின்னா, பழைய கடையில் அந்த பாக்ஸிங் க்ளவ் ஏதோ கிடச்சிருக்கு, அதை வாங்கி அவன் கையில் போட்டுட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான். ஒரு நாள் இதை கவனித்த அந்த கோச் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த உள்ளேருந்து வெளில வந்து இந்த ஜன்னல் ஓரமாக நின்று அந்த பசங்களை வந்துட்டு பார்த்துருக்குறாரு. பார்த்துட்டு, என்னப்பா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாரு. அதுக்கு அந்த 2 பசங்களுமே சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு பாக்ஸிங் கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை, ஆனால் எங்களோட பொருளாதார சூழ்நிலையால் எங்களால் ஃபீஸ் கட்டி சேர முடியாது, அதனால் நாங்கள் வெளிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அந்த க்ளவ் கையில் போட்டிருந்தான் பார்த்தீங்களா, அந்த பையனை கூப்பிட்டு அந்த கோச் என்ன சொல்லியிருக்காரு, நீ நாளையிலேருந்து கிளாஸ்க்கு வா, நீ ஃபீஸ் கட்ட தேவையில்ல, உனக்கு நான் ஃப்ரீயாகவே வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கதை மூலமாக நம்ம வந்துட்டு என்ன விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படிங்கும்போது அதை அதிகமாக நம்ம பிலீவ் பண்ணுறோம், ப்ராசஸில் ஈடுபடுறோம். ஆனால் அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேராக இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப வந்துட்டு கவனிக்கணும். ஏன்னா நம்மளை ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் அதை சீக்கிரமாக நமக்கு கொண்டு வந்து சேர்க்குற வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். நான் இதை ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்களை என்னோடய லைஃப்பில் வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம், நீங்கள் அடையணும்னு நினைக்கிற அந்த இலக்கை கொண்டு வந்து சேர்க்குற வேலையை இந்த பிரபஞ்சம் ரொம்ப சீக்கிரமாக செய்ய ஆரம்பித்தோம். ஓகேங்களா? மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.